நான் தாங்க உங்கள் காசு காதலன். நீ கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், திருச்சி டு கோயம்புத்தூர் ரோடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஹைவேஸ் போட்டாங்க, 4 வே ஆக்கிட்டாங்க, சென்ட்ரல் மீடியன்லாம் வச்சாச்சு. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோட்டை நல்லா பாருங்கள், இதில் எத்தனை லைன்ஸ் இருக்குது பாருங்கள். சென்ட்ரல் மீடியன் வச்சதுக்கப்புறமா அந்த பழைய ரோடு இருந்தோட அந்த லைனுமே இருக்குது, புதுசாக எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்ட ரோட்டுக்குமே லைன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா ரோட்டில் மாறி 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 கிராஸாகி வருதுங்க. இந்த லேனை ஃபாலோ பண்ணி தயவுசெய்து வண்டி ஓட்டாதீங்க இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க. ஸோ நமக்கு சென்ட்ரல் மீடியன் இருக்குது, ஸோ இந்த எண்டு லைனை மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கிட்டாலே போதும். ஸோ இந்த சென்டரில் வர லைனையோ இதையோ தயவுசெய்து ஃபாலோ பண்ணாதீங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும், ஒரு விபத்தை ஏற்படுத்த கூட வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல், லேர்ன் அசிஸ்ட் கண்ட்ரோல் வண்டியெல்லாம் வச்சுருக்கவங்க அதை தயவுசெய்து ஆன் பண்ணிட்டு வராதிங்க. இந்த ரோட்டில் கண்டிப்பாக அதை சென்ஸ் பண்ண முடியாது உங்கள் காரால். ஏன்னா அது 2 பக்கமும் ஸ்ட்ரெயிட் லைன், சென்டரில் டாட்டர் லைன் இருந்தால் தான் கரெக்டாக சென்ஸ் பண்ணி அதெல்லாம் லைன் சேஞ்ச் ஆக முடியும். இந்த ரோட்டில் கண்டிப்பாக அதால் பண்ண முடியாது. அதனால் பார்த்து சேஃபாக வாங்க. நெடுஞ்சாலைத்துறை இது கவனத்தில் கொண்டு இதை சீக்கிரமாக சரி செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். பார்த்துங்களா?